ஓம் சாய்ராம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி திதி. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி பௌர்ணமி அன்றைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கி பணமும் பார்த்தீங்கன்னா உங்க கையில நிறையவே சேருங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாள். இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளுங்க. எதுக்காகனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி அவிட்டமும் இன்னைக்கு தான் வந்திருக்கு, சரிங்களா? அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலனை கொடுக்கும். இந்த நாள் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள். அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டிற்கு மிக மிக சிறந்தது, மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் சிறந்தது, சரிங்களா? இந்த வழிபாடுகளோட சேர்த்து நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்குங்க. வாங்க அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? சோ இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும். இன்னைக்கு எப்பவும் போல நீங்க உங்களோட பூஜை சுத்தம் செஞ்சுட்டு சுவாமி படங்களுக்கு பூக்களால அலங்காரம் செஞ்சுட்டு விளக்கேற்றி வைத்து விடுங்கள், சரிங்களா? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு பல வகையை நெய்வேத்தியமா வைத்து விடுங்கள், சரிங்களா? சோ யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ அவங்க தாங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். அவங்க கையால செய்யும் போது தான் இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை கற்பூரம், 5 கிராம்பு தேவைங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சாயந்தரம் உங்கள் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தையும் 5 கிராம்பையும் உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்கள் தலையை 5 முறை சுற்ற வேண்டும், சரிங்களா? இப்படி இந்த பொருளை வைத்து உங்களுடைய தலையை சுற்றும் போது உங்களுடைய கடன் கஷ்டம் எல்லாம் உங்களை விட்டு போயிடணும் அப்படின்ட்டு அந்த சந்திர பகவானையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு செய்யுங்கள், சரிங்களா? இப்போ என்ன பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துட்டு இப்போ நீங்க கையில் வச்சு சுத்துறீங்களா அந்த பச்சை கற்பூரமும் கிராம்பும், இந்த 2 பொருளையும் வச்சுட்டு அதில் நெருப்பு மூட்டி விட வேண்டும், சரிங்களா? ஸோ பச்சை கற்பூரத்தில் பார்த்தீங்கன்னா கிராம்பு சாம்பல் ஆகிடும். இதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா இந்த சாம்பலை தண்ணீரில் கரைத்து கீழே கொட்டிவிடலாம். யாரோட கால்படாத ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சாம்பலை கொட்டிடலாம், சரிங்களா? அவ்வளோதாங்க பரிகாரம் முடிஞ்சது. இந்த பரிகாரத்தை வீட்டு பூஜை அறையில் தான் வச்சு செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் அப்படி செஞ்சாலும் செய்யலாம், அப்படி இல்லைனாலும் உங்களுடைய வரவேற்பறையில் உட்காந்து செஞ்சாலும் செய்யலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு வெட்ட வெளிச்சமான இடம் இருக்குது, மொட்டை மாடி, பால்கனி, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பௌர்ணமி நாள் நிலவு ஒளி முழுமையாக கிடைக்கும். அந்த இடத்துல உங்களால் உட்காந்து செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான பலனை பெற முடியும், சரிங்களா? உங்களுடைய கடல் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய மிக மிக எளிமையான தாந்திர பரிகாரங்கள் இதுவும் ஒன்றுங்க, சரிங்களா? ஸோ ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் பௌர்ணமினால். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பொருட்களை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுடைய கடன் சுமையை முழுமையாக தீர்க்கும். இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாகவே நீங்கள் வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.